இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தெய்வத்தின் அன்பு மாறாத அன்பு, தெய்வத்தின் அன்பு நிலையான அன்பு, தெய்வத்தின் அன்பு புதியதான அன்பு, தெய்வத்தின் அன்பு மறையாத அன்பு. இதைதான் பரிசுத்த வேதாகமத்திலே கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 13ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அன்பு எப்படிப்பட்டது? தெய்வத்தின் அன்பு மாறாதது, தெய்வத்தின் அன்பு நிலையானது, தெய்வத்தின் அன்பு புதிதானது, தெய்வத்தின் அன்பு மறையாதது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் அழகாக சொல்லும். அன்பு பொறுமை உள்ளது, அன்பு நன்மை செய்யும், அன்பு பொறாமைப்படாது, அன்பு தற்புகழ்ச்சி கொள்ளாது, அன்பு இருமாப்பு அடையாது என்று சொல்லி, அன்பு இழிவானதை செய்யாது, அன்பு தன்னலம் நாடாது, அன்பு எரிச்சலுக்கு இடம் கொடாது, அன்பு தீங்கு நினையாது, அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும் என்று சொல்லி, தெய்வத்தின் அன்பு மாறாதது, தெய்வத்தின் அன்பு நிலையானது, தெய்வத்தின் அன்பு புதிதானது, தெய்வத்தின் அன்பு மறையாதது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நான் மானிடர் மொழிகளிலும் வானதூதர் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லையே, ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன் என்று சொல்லி, வெள்ள பெருக்குகள் என்னை மூழ்கி விட்டாலோ, அக்கினி நெருப்புகள் சுட்டு எரித்தாலோ, பெற்றோர்கள் என்னை மறந்து போனாலும், நண்பர்கள் என்னை கைவிட்டாலும், உன் அன்பு என்னை காத்திடுமே. ஏனெனில் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. நிறைவானது வரும்போது அரை குறையானது ஒழிந்து போகும். நிறைவானது வரும் பொழுது அரை குறையானது ஒழிந்து போகும். தெய்வத்தின் அன்பு மாறாதது, தெய்வத்தின் அன்பு நிலையானது, தெய்வத்தின் அன்பு புதிதானது, தெய்வத்தின் அன்பு மறையாதது. நான் குழந்தையாயிருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையின் மனநிலையை பெற்றிருந்தேன், குழந்தையைப் போல எண்ணினேன். நான் பெரியவனான போது குழந்தைக்குரியவற்றை அறவே விட்டுவிட்டேன் என்று சொல்லி, உலக சுகங்கள் என்னை ஏமாற்றினாலோ, வெறுப்பும் கோபமும் என்னை அழித்தாலோ, நோய் நொடி என்னை
வருத்தினாலும் தனிமையில் நான் இருந்தாலும் உன் அன்பு என்னை காத்திடுமே. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் அழகாக சொல்லும். ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது என்று சொல்லி தெய்வத்தின் அன்பு ஒருபோதும் அழியாது. ஆவியின் வரங்கள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து விடலாம். வெவ்வேறு காலகட்டங்களுக்கு தேவையான கொடைகளை ஆவியானவர் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் இன்று சூழ்நிலைக்கு தேவையற்றவையாக இருக்கிறது இந்த அன்புதான். நமக்கு தேவையான கொடைகள் அவர் இன்று நமக்கு தருகிறார். ஆனால் அன்பு என்றுமே நிலைத்திருக்கும். கடவுளுடைய அன்பு நிலைத்திருக்கும் வரை அன்புக்கு அழிவே இல்லை. நம்பிக்கை, எதிர்நோக்கு போன்ற ஆவியானவரின் தலை சிறந்த கொடைகளான எல்லாம் கூட ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் நாம் விண்ணக வாழ்வை எய்திய பின்பு நம்பிக்கையும் எதிர்நோக்கும் முடிவு பெறுகின்றன. ஆனால் அன்பினால் நாம் என்றும் இயேசுவோடும் புனிதர்களோடும் அனைவர்த்து மக்களோடும் இணைந்தே இருக்கிறோம் என்ற சிந்தனை தான் தெய்வத்தின் அன்பு. தெய்வத்தின் அன்பு மாறாதது, தெய்வத்தின் அன்பு நிலையானது, தெய்வத்தின் அன்பு புதிதானது, தெய்வத்தின் அன்பு மறையாதது. இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும், மறைபொருள் அனைத்தும் அறிந்தவனாய் இருப்பினும், அறிவெல்லாம் பெற்றிருப்பினும், மலைகளை இடம்பெற செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும், என்னிடம் அன்பு இல்லையே நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே. அதுபோல வெள்ள பெருக்குகள் என்னை மூழ்கிவிட்டாலும், அக்கறை நெருப்புகள் என்னை சுட்டி எரித்தாலும், பெற்றோர்கள் என்னை மறந்து போனாலும், நண்பர்கள் என்னை கைவிட்டாலும், உன்னுடைய அன்பு மாறாத அன்பு. தெய்வத்தின் அன்பு மாறாதது, தெய்வத்தின் அன்பு நிலையானது, தெய்வத்தின் அன்பு புதிதானது, தெய்வத்தின் அன்பு மறையாதது. இந்த உலக சுரங்கள் என்னை ஏமாற்றினாலும், வெறுப்பும் கோபமும் என்னை அழித்தாலும், நோய் நொடியினால் என்னை வருத்தினாலும், தனிமையிலே நான் இருந்தாலும், உம்முடைய அன்பு மாத்திரம் என்னை காத்திடுவே என்று சொல்லி, உலக சுகங்கள் என்னை ஏமாற்றினாலும், வெறுப்பும் கோபமும் என்னை அழித்தாலும், நோய் நொடி என்னை வருத்தினாலும், தனிமையில் நான் இருந்தாலும், உன் அன்பு என்னை காத்திடுமே, உன் அன்பு என்னை காத்திடுமே. ஆமாண்டவரே, நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாக இருந்தாலும் இவற்றில் அன்பே சிறந்ததென்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, அன்பு பொறுமை உள்ளது, அன்பு நன்மை செய்யும், அன்பு பொறாமைப்படாது, அன்பு தற்புகழ்ச்சி கொள்ளாது, அன்பு இருமாப்படையாது, அன்பு இழிவானதை செய்யாது, அன்பு தன்னலம் தேடாது, அன்பு எரிச்சலுக்கு இடம் கொடாது, அன்பு தீங்கு நினையாது, அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். உண்மை
சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை செய்யும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். விடுதலை நாயகன் இயேசு மாத்திரமே. அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஊனியல்பிற்குரிய இச்சைகளை கடந்துவிட்டு ஆவிக்குரிய இச்சைகளோடு ஆவிக்குரிய பிள்ளைகளாக நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் இருக்க இந்த அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்தீரே அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆவிக்குரிய பிள்ளைகளாக எங்களை மாற்றிக்கொண்டிருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே. இதைதான் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே மிக அழகாக நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. அதன் பயனாக நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்துப்போய் இருந்தாலும் கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுள் உயிராய் இருக்கும் என்று சொல்லி, தெய்வத்தின் அன்பு மாறாதது. பெற்ற தாய் என்னை மறந்தாலும் என்னை மறக்காத நீர் மாத்திரம் ஆண்டவரே. பெற்ற தாய் என்னை கை நெகிழ்ந்தாலும் என்னை அன்பு செய்கிற தெய்வம் நீர் மாத்திரமே. நீர் என்னை ஒவ்வொரு நாளும் புரிந்து கொள்ளக்கூடிய வரம் தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் என்னால் நம்முடைய சமூகத்தில் இருந்து ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்க்கை வாழாமல் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ இந்த மாலை பொழுதினிலே இந்த அருமையான பாடல்களை பாடி ஆசீர்வதித்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ரோமர் 8:14 சொல்லுகிறது, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே நாம் கடவுளின் மக்கள். கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே நாம் கடவுளை அப்பா தந்தை என்று அழைக்கிறோம். நாம் அவருடைய பிள்ளைகளாயின் அவருடைய உரிமை பேர் உடையவர்களாக இருக்கிறோம். நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுபவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் பங்காளிகளாக இருக்கிறோம். அவருடைய துன்பங்களிலும் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவருடைய மாட்சியிலும் பங்கு பெறுவோம் என்ற சிந்தனையில் ரோமர் 8:26 சொல்லுகிறது, தூய ஆவியானவர் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார் என்ற சிந்தனையோடு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, உம்முடைய அன்பு பெரிதப்பா, உம்முடைய பாசம் பெரிதப்பா, உம்முடைய இரக்கம் பெரிதப்பா. எத்தனை பாசம் என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான். எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான், அதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தெய்வத்தின் அன்பு ஒரு நாளும் மாறாத அன்பு என்ற சிந்தனையோடு இந்த பாடலை பாடச் செய்தீரே, மக்கள் நன்றி அப்பா. இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. உம்முடைய அன்பு நிலையான அன்பு, உம்முடைய அன்பு புதியதான அன்பு, உம்முடைய அன்பு என்றும் மறையாத மாறாத அன்பு ஆண்டவரே. இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். கேட்டுக்கொண்டிருக்கின்ற, கேட்கப் போகின்ற, கேட்க விருப்பமுள்ள பிள்ளைகளை நீர் தூண்டுதலினால் எழுப்புவீராக. ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஊனியல்பின் இச்சைகளை கடந்துவிட்டு உன்னையே வெறுத்து விட்டான், ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தால் சுகமாய் மாறிவிடலாம்.
மாறிடலாம். உம்மையே வெறுத்து விட்டான், ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே மக்கு நன்றி, இயேசுவே மக்கு புகழ், இயேசுவே மக்கு ஆராதனை. கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.